Welcome all of you to SMAB CV Math Academy videos. In this video we are going to see Chapter 1 Sets, Relations and Functions, Exercise 1.2, third substitution in first sum. Discuss the following relations for reflexivity, symmetricity and transitivity. Let A be the set consisting of all the members of a family. The relation are defined by A related to B if N A is not a sister of B. So நல்லா கவனிங்க, A என்ற செட்டை ஃபேமிலியில் எல்லா மெம்பர்ஸும் வச்சு கான்செப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ரிலேட்டட் டு பி வந்துருக்கணும். அப்போ ஏதாவது ரெண்டு மெம்பர்ஸ் சிஸ்டராக இல்லாமல் இருந்தால் ரிலேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏதாவது ரெண்டு பேரை எடுத்திங்கன்னா அந்த ரெண்டு பேர் எப்படி இருக்கணும், சிஸ்டர் இல்லாமல் இருக்கணும். சிஸ்டர் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ரிலேஷன் பாசிபிள்னு சொல்லலாம். அதாவது ரிஃப்ளெக்சிவ்னா ரிஃப்ளெக்சிவாக இருக்கும், சிமெட்ரிக்னா சிமெட்ரிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுதான். இப்போ பாருங்கள், இப்போ இதில் ரிஃப்ளெக்சிவ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸை யாரெல்லாம் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுவாகவே ஒரு சின்ன ஃபேமிலியை வச்சு எடுத்துக்கலாம். ஃபாதர், மதர், சன், டாட்டர். ஸோ இந்த 4 பேர் இருப்பாங்க. இப்போ இந்த 4 பேர்த்த பற்றி வச்சு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் பார்க்கலாம். ஸோ ரிஃப்ளெக்சிவ் கேஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபாதரே எடுத்துக்கோங்களா. ஃபாதர் என்ற கேஸு, ஒரு அப்பா இருக்காங்க, அப்பா கேரக்டர். ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு அப்பாவே சிஸ்டராக இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதுபோல் மதர் எடுத்துக்கோங்களா. மதருக்கு மதராகவே சிஸ்டராக இருக்க முடியுமா? முடியாது. சன்னுக்கு சன்னாகவே சிஸ்டராக இருக்க முடியுமா? டாக்டருக்கு டாக்டராகவே சிஸ்டராக இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. தனக்கு தான் தன்னையவே சிஸ்டராக இருக்க முடியாது. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடலாம். ஒன்றுமே நீங்கள் சொல்ல தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாகவே ரிஃப்ளெக்ஷன் சொல்லிடலாம். அதாவது எஃப் ரிலேட்டட் டு எஃப்னு வந்துடும் உங்களுக்கு. இது பாசிபிள் ஆயிரும். அப்புறம் எம் ரிலேட்டட் எம் வந்து வந்துடும், எல்லாமே வந்துடும். எஸ் ரிலேட்டட் எஸ்ஸும் வந்துடும், டி ரிலேட்டட் டியும் வந்துடும். தனக்கு தான் சிஸ்டராக இருக்க முடியாதுன்னு காரணத்தினால நம்ம எல்லாமே ரிஃப்ளெக்சிவ், அதாவது எல்லா ரிலேஷனும் பாசிபிளாக ஆகிட்டு அதனால் நம்ம இதை ரிஃப்ளெக்ஷன் சொல்லிட்டோம். சிஸ்டர்னு வந்துட்டுனா அது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வராது, ரிலேஷனே கிடையாது. சிஸ்டர் இல்லாமல் வந்தால் தான் ரிலேஷன். ஸோ அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த சம்மன் செய்யணும். ஸோ ரிஃப்ளெக்சிவ் பார்த்தாச்சு. செகண்ட் சிமெட்ரிக் பார்க்கலாம். சிமெட்ரிக் கேஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கணும். கண்டிஷன் என்னது? ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு இருக்கணும். இப்போ ஃபாதர் ரிலேட்டட் டு மதர் எடுத்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் என்னவாக இருக்கும்? தலை உள்டாமல் போட்டிங்கன்னா என்னவாக இருக்கணும்? அது வந்து சிஸ்டராக இருக்கக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த கேஸில் என்னது? எஃப் ரிலேட்டட் எம், எம் ரிலேட்டட் எஃப். கண்டிப்பாக சிஸ்டராக இருக்க முடியாது. ஃபாதர் மதரை வந்து ஒய்ஃபாக தான் இருக்க முடியும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஆக சிஸ்டராக இருக்க முடியாது. ஸோ இப்போ இந்த சன் அண்ட் டாட்டர் பாருங்கள். ஸோ இதில் இதுவுமே பாசிபிள் ஆகாது. பாருங்களா, சன் ரிலேட்டட் டு டாட்டர். சன் வந்து டாக்டர் சிஸ்டராக இருக்க முடியாது. பட் டாக்டர் வந்து சன்னுக்கு சிஸ்டராக இருக்கலாம்ல. சன் வந்து டாக்டருக்கு பிரதராக தான் இருக்க முடியும், சிஸ்டராக இருக்க முடியும். நல்லா யோசிக்கணும் அந்த இடத்துல. சன் வந்து டாக்டருக்கு வந்து சிஸ்டர் கிடையாது, பிரதர் தான் இருக்க முடியும். ஸோ இது பாசிபிள் ஆகிட்டு. பட் இதை பாருங்களேன், டாக்டர் வந்து சன்னுக்கு என்னவாக இருக்க முடியும்? சிஸ்டராக தான் இருக்க முடியும். ஸோ அப்போ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அப்போ இது மூலமாக என்ன சொல்லிடலாம்? இட் இஸ் நாட் சிமெட்ரிக்னு சொல்லிடலாம். அப்போ இதில் சிமெட்ரிக் கேஸ் வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ இதுதான் ரீசன். சன் வந்து டாக்டருக்கு வந்து பிரதராக தான் இருக்க முடியும், சிஸ்டராக இருக்க முடியாது. பட் டாக்டர் வந்து சன்னுக்கு என்னவாக இருக்கலாம்? சிஸ்டராக இருக்க முடியும். ஸோ அதனால் ரிலேஷன் வந்து பாசிபிள் ஆகிறது. அப்போது சிமெட்ரிக்கில் நாட் சிமெட்ரிக்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ஆன்சர் வந்துட்டு. அடுத்து ட்ரான்சிட்டிவ் பார்க்கலாம். ட்ரான்சிட்டிவோட கேஸ் என்ன? ஏ ரிலேட்டட் டு பிவாக இருக்கணும், பி ரிலேட்டட் டு சிவாக இருக்கணும். இது இம்ப்ளைஸ் ஏ ரிலேட்டட் டு சிவாக இருக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம டாட்டர் ரிலேட்டட் டு ஃபாதர்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து ஃபாதர் ரிலேட்டட் டு சன்னு எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க. ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வர கேஸே நான் சொல்கிறேன் பாருங்கள், ட்ரான்சிட்டிவ்னு வராது பாருங்கள். இதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எதுங்க? டாட்டர் ரிலேட்டட் டு எஸ்ன்னு வந்துடும். ஸோ இங்கே வந்தது போல் டாட்டர் ரிலேட்டட் டு எஸ்னால் ரிலேஷன் கரெக்டாக வருமா? டாக்டரும் சிஸ்டர் இதுதான், சிஸ்டர் தான். ஸோ அப்போ இந்த ரிலேஷன் ஆகாது, சாட்டிஸ்ஃபை ஆகாது. இது வந்து சிஸ்டர் கிடையாது. இது ரெண்டும் டாக்டர் ஃபாதர் வந்து என்னவாக இருக்க முடியாது? சிஸ்டராக முடியாது, தந்தையாக தான் இருக்க முடியும், ஃபாதராக தான் இருக்க முடியும். ஃபாதர் ரிலேட்டட் டு எஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலும் ஃபாதர் சன்னுக்கு வந்து சிஸ்டராக இருக்க முடியாது. ஆனால் டாக்டரும் சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா சிஸ்டராக இருக்கலாம். டாக்டர் சன்னு பொறுத்த வரைக்கும் சிஸ்டராக இருக்கலாம். தங்கச்சி தங்கச்சியாக யாரானாலும் இருக்கலாம். ஸோ அப்போ என்ன சொல்ல முடியாது? இதை நம்ம ட்ரான்சிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் வேறு கேஸஸில் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா வராது. எந்த கேஸில் வராட்டிலும் இந்த கேஸில் வரல பார்த்தீங்கன்னா, அதனால் இது ட்ரான்சிட்டிவாக இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸை எடுத்து நீங்கள் வந்து ட்ரான்சிட்டிவ் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ இந்த செட்டை இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ரிஃப்ளெக்சிவ் ஓகே, பட் சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ் வந்து நாட் ஓகேவாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.